அடுத்தது கும்பம். சார் மகரம் வந்து ரொம்ப ட்ரையா இருப்பாங்க, அது மட்டுமா? ஆமாங்க, ட்ரை. நீங்க நல்லா பாருங்க, மகர ராசிக்காரங்க உண்மையாலுமே அவங்க லைஃப்பும் ட்ரையா இருக்கும், பாக்கெட்டு ட்ரையா இருக்கும். அது ஏன் ட்ரையா இருக்கும்ன்றது அடுத்தது நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு அவங்க வந்து ட்ரை பிளேஸ், அதாவது அஸ்ட்ராலஜில பாலைவனம்ன்ற இடத்துக்கு ஒப்பிடுவாங்க அவங்கள. சரிங்களா? அடுத்தது கும்பம். கும்பம் கும்பம் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கலசம். அதாவது இந்த கோயில்ல ஃபங்க்ஷன் நடத்தும் போதெல்லாம் ஒரு கீழே ஒரு சின்ன குடம் வச்சு அதுல தேங்காய் வச்சு இலை வச்சு மேல நூல்லாம் கட்டி வைப்பாங்கல்ல, கும்பம். அந்த கும்பம் தான் இதுக்கு சிம்பிள். கோபுர கலசத்துக்கு மேல எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கும்பம். இந்த கும்பராசிக்காரங்க எப்படின்னா எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கணும்ட்டு நினைப்பாங்க. ஆஸ் ஃபேட், அதாவது விதி பிரகாரம் அவங்களும் நம்பர் 1 தான் வருவாங்க. நம்ம எப்படி ஹிந்துஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கும்பத்துக்கு முதல் மரியாதை தராங்களோ அதே மாதிரி நீங்க நோட் பண்ணுங்க, கும்பராசிக்காரங்களுக்கு அந்த முதல் மரியாதை மாதிரி கொடுத்தாதான் வருவாங்க. இப்போ எளிமையா நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அதே மாதிரி சொல்றேன் பாருங்க, ஈஸியா நறுக்கு நேரம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன். பட் கும்பராசிக்காரனை நீங்க வந்து கூப்பிட்டாதான் சாப்பாட்டுக்கு வருவான். அப்படி இல்லைன்னா கல்யாணத்துல முதல்ல சண்டை வலிக்கிறோன்னா அவனாதான் இருப்பான். என்ன சோறு சாப்பிட கூப்பிட்டாங்களா, எனக்கு வந்து தனியா பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்களா, இந்த வம்பு இழுக்கிறது எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்க தான். அது ஏன்னு அப்புறம் சொல்றேன். அப்புறம் இல்லை, அடுத்த ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் கும்பம் ராசி வந்து முதலிடம் வகிக்கும். கலசம் தான் இதனுடைய சிம்பல். அடுத்தது மீனம். மீனமுடைய சிம்பல் பாத்தீங்கன்னா 2 மீன் இருக்கும். மீனத்துடைய சிம்பல் இரட்டை மீன். இதுல யார் என்ன ராசி நட்சத்திரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த கட்டத்துல 4 கார்னர் இருக்கு இல்லையா, அந்த 4 கார்னர்ல இருக்க ராசிங்க எப்பவுமே லைஃப்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன் உஷாரா இருக்கணும் அதையும் சொல்லிடுறேன். இந்த மீன ராசியுடைய சிம்பல் என்னது? 2 மீன் இல்லையா. இவங்க மனசு நான் இல்லையான்னு கொஞ்சமாவது ஆமா இல்லைனாலும் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். இந்த 2 மீன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க மனசு வந்து சஞ்சலமா முடிவெடுக்க முடியாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். எது? மீன ராசிக்காரங்க இரட்டை மீன். அதே மாதிரி மிதுன ராசி 2 குட்டி பசங்க வந்து இந்த தட்டி போட்டுன்னு வாயில அந்த பிபி வச்சிருக்காங்கல்ல, இரட்டை சிம்பல். அந்த மிதுன ராசிக்காரங்களுடைய மனசும் 2 மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். மனசு வந்து இப்படி சொல்லலாம், சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசி அவங்களுடைய மனசும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இரட்டை சிம்பல் தனுசு ராசிக்காரங்க அவங்க மனசும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 4 கார்னர் இதுதாங்க பேசிக்ல ஒரு 10%. இது கட்டாயமா உங்களுக்கு தெரியணும். சுபா மேடம் கூப்பிடுவோமா? இந்த 12 ராசி பேர் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க வரிசையா. மேஷம், அதான் சுத்தமா இல்ல சார். அப்ப நீங்க சொல்லுங்க யாராவது. நான் தான். நம்ம தௌலத் எங்க ஆளே காணும், சவுண்ட் மட்டும் வருது. அப்ப நீங்க சொல்லுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே மகரம், கும்பம், மீனம். ஓகே. மீனத்துடைய சிம்பல், மீனத்தோட சிம்பல் வந்து 2 மீன். மேஷத்துக்கு சின்ன ஆடு, குட்டி ஆடு.
வெரி குட். ரிஷிபம். ரிஷபங்க காளை மாடு சார். மிதுனம். மிதுனத்துக்கு சும்மா ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்க நிக்கிற மாதிரி ஒரு இது அந்த இது. சுசித்ரா எங்க போனீங்க? சுசித்ரா லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கேன் சார். போனை கையில வச்சுட்டு எழுத முடியல, அதனால கையில் கீழே வச்சிருக்கேன். நம்ம அந்த லெவல்லாம் தாண்டிட்டோங்க. இதெல்லாம் எல்கேஜி பசங்க சொல்றது. கடகராசி சிம்பிள்னா அது நண்டு சார். நண்டு. என்ன வாய்ஸ் மாத்தி பேசுற மாதிரி இருக்கு. சரி, சிம்மராசியுடைய சிம்பல் சிங்கம். சிங்கம். கன்னிராசி சிம்பல் லேடி. லேடி. அப்படியே தொடர்ந்து சொல்லுங்களேன், நானே சொல்ல வேண்டியதா இருக்குது. துலாம். துலாம் தராசு. அடுத்து விருச்சகம் தேள். தேள். தனுசு. விலம்பு. வில்லம்பு. மகரம். மகரம். ஆடு. ஆடு. செவ்வரி ஆடு. கும்பம். கலசம். மீனம். ரெண்டு மீன். ரெண்டு மீன்கள். ரெட்டை மீன்கள்.